ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு கோர்ட் டாஸ்கில் யாரோட கேஸ் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியோட கேஸ். ஆதிரி வந்து என்ன கேஸ் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு அதாவது இது மாதிரி ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னா எஃப்ஜே மேலே. எஃப்ஜே என்ன சொன்னாங்கன்னா, அதாவது என்ன கூட வந்து ரொம்ப நெருங்கி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து அந்த பொண்ணு தான் வந்து என்கிட்ட லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி போயிட்டு கணிக்கிட்டுலாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதே போல் வந்து மென் கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி அப்படின்லாம் வந்து பேசியிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து தப்புன்ற மாதிரி ஆதிரை வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்தோடனையும் இவனுக்கு அதாவது இந்த பக்கம் போயிட்டு அரோரா போயிட்டு இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அரோரா சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆதிரி சொல்லுவாங்க இந்த ரீசன்லாம். இந்த மாதிரிலாம் பண்ணா வீட்டுக்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இது மாதிரி 4 வாரத்துலேயே வந்து லவ் பண்ணுற மாதிரி ரொம்ப டீப்பாக வந்து போச்சு. ஆனால் அது லவ் கிடையாது, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கு ஒரு பேரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பேரே கிடையாது அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியல. ஸோ அதை வந்து அவன் வந்து அது ஒத்துக்கவே இல்லை. அது வந்து சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது சும்மா வந்து அவங்க தான் வந்து லவ் பண்ணுற மாதிரி என்கிட்ட காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கணிக்கிட்டுலாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆதிரி வந்து கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அவங்க பிரச்சனைலாம் வெளியில் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்தாங்களா, இந்த மாதிரி இவன் போயிட்டு இல்லை எனக்கு அவங்க மாதிரிலாம் ஃபீலிங் கிடையாது, சும்மா தான் அப்படின்ற மாதிரிலாம் வேணா கிட்ட பேசியிருப்பான். அதெல்லாம் வெளியில இருந்து பார்த்துட்டு வந்து உள்ள எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி எஃப்ஜே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் கோர்ட்லேருந்து இவனுக்கு 2 பேர் போவானுங்க. எஃப்ஜேக்கு வந்து விக்ரம் தான் இன்னைக்கும் வந்து வக்கீல போவான். சரி போயிட்டு பேசுவான்னு பார்த்தா போன உடனே மன்னிப்பு கேட்டானுங்க. டேய் என்னடா ஒரு டாஸ்க்ல இவங்களுக்கு பேசுறது தான் அந்த டாஸ்க், அதுக்கு தான் வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 1 2 கொஞ்சமாவது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு டாஸ்க்கை கொஞ்சம் சீரியஸா எடுத்துன்னு கூட போயிருக்கலாம். உனக்கு எதுவுமே பண்ணல அந்த கோர்ட்ல. மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க மன்னிப்பு கேட்கலாம்? ஆமாங்க மன்னிப்பு கேட்குறோம், அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்ட்டானுங்க. டாஸ்கே ஒண்ணுமே இல்லையாடா, அதாவது ஒண்ணுமே இல்லை பண்ணிட்டானுங்க இந்த கேஸ்ல. அதாவது அவங்க அந்த டாஸ்க் இந்த கேஸ் வந்து அந்த டாஸ்க்ல கொடுத்த சொல்லிட்டு அது வேஸ்ட் ஆக்கிட்டானுங்க. ஏன்னா அது வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பேச்சு பொருள் ஏதாவது இருக்கணும் உள்ள. ஆனால் எதுவுமே இல்லை. அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான். அவன் வந்து இப்போ ஒத்துக்கினான் அப்படின்ட்டு ஒத்துக்கினான். ஆனால் இதே வந்து உண்மையா வெளியில வந்து இந்த மாதிரி கோர்ட் இதில் ஒத்துக்கினா அவனுக்கு ஒரு தண்டனை இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ள தண்டனை கிடையாது. ஸோ அதனால தான் வந்து எஃப்ஜே வந்து ஈஸியாக ஒத்துக்கிறான். ஆமா நான் பண்ணேன், என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒத்துக்கிறான். ஆமா நான் வெண்கார்டு தூக்குனேன், ஆமா உங்களை யூஸ் பண்ணேன், அதே போல தான் இன்னொரு பொண்ணு கூட நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஒத்துக்கிறான். இப்படி ஒத்துக்கிறது தொட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்க போது ஒன்றும் நடக்காது. அவனை ஒன்றும் அந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படியே ஒத்து போய் ஜெயிலில் போட போதுல, அவனை வந்து கைது பண்ண போதுல, எதுவும் பெருசாக பண்ண போதில்லை. வீட்டுக்குள்ள அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே கூட ஜெயிலுக்கு அவனை எடுத்து போட போதில்லை. வெறும் இந்த டாஸ்கில் வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆதிரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லி ரிசல்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வெளியில வந்து நம்ம ஏற்கனவே அவனை பார்த்துட்டோம். அதான் இவ்வளோ நாள் அவன் ஓடிச்சு. அதனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஆக போதில்ல. அதனால வந்து அவன் தைரியமாக எதுவுமே சொன்னான். ஸோ பிக் பாஸ்க்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா உள்ள இந்த மாதிரி கேஸ் டாஸ்க்கோ இல்லை உள்ள இந்த மாதிரி கோர்ட் டாஸ்க்கோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தோக்கரவங்களை எடுத்துகிட்டு போய் ஜெயிலில், அதாவது அந்த வீட்டில் இருக்கிற ஜெயிலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டோ இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த டாஸ்க் கொஞ்சம் சீரியஸாக போகும். ஆனால் என்னன்னா ஆமாம் பரவாயில்ல நான் பண்ணதெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. அது இவனை வந்து எஃப்ஜே வந்து ஒத்துக்கிறான். ஸோ இப்படி ஒத்துக்கிறப்ப வந்து இந்த டாஸ்க் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, வேஸ்ட் தான். இப்போ வரவங்க எல்லாருமே வந்து அவங்க மேலே சாட்டுற கொண்டு சேர்த்து ஆமாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போதில்ல. எல்லாரும் அதே போல் பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த டாஸ்க்கு வேஸ்ட்டாக போயிடும். இன்னைக்கு நடந்த இந்த கான்வர்சேஷன் கோர்ட்டில் கான்வர்சேஷனில் ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த எஃப்ஜே ஒத்துக்குங்க அது மட்டும் தான் வந்து இப்போ 24/7 இதுதான் நடந்தது. அடுத்து ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.